ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான வேலை வந்து வெளியிட்ருக்காங்க. அதாவது அதுக்கு வந்து எந்த ஒரு தேர்வும் கிடையாது. நீங்கள் இன்டர்வியூ போனோடனே உடனே வந்து உங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உடனே வந்து உங்களோட ஆஃபர் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பை பற்றி நம்ம அறிவிக்கப்படும். ஸோ அதுக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்காக நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருங்க. ஸோ 38 மாவட்ட ஆண் பெண் உடனடி அரசு வேலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கிடையாது. சம்பளம் பார்த்திங்கன்னா 30,000 ரூபா. ஸோ இதை பற்றின வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து மறக்காமல் ஃபோட்டோ வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ உங்களுடைய நேம் எப்படி இருக்குன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் வந்து நேம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ். ஸோ உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் உங்கள் நம்பர் இல்லைன்னா இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ்க்கு உங்கள் வீட்டு நம்பர் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் அப்படின்னு யார் நம்பர் வேணால் கொடுக்கலாம். அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ். உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஜெண்டர், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் எல்லாமே எழுதணும். அப்புறம் ப்ரொஃபஷனல் டெக்னாலஜி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அட்டாச் பண்ணிடணும். செல்ஃப் அட்டாச் காப்பி வந்து, அதாவது நீங்கள் சைன் போட்டு அந்த காப்பியை வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, பிஜி, அதாவது நீங்கள் டிகிரி படிச்சிங்களா இல்லை பிஜி டிகிரி படிச்சிங்களா, என்ன படித்தாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கணும். அது வந்து நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிங்களா இல்லை பார்ட் டைமாக படிச்சிங்களா, இல்லை கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி படிச்சிங்களா, எப்போ ஏறி பாஸ் ஆனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நீங்கள் மார்க் வந்து எத்தனை மார்க் எடுத்தீங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஸோ பர்சன்டேஜ், அப்புறம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெர்டிகுலர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, அதில் என்ன இதாக இருந்தீங்க, ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க, அது எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க, அப்புறம் அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பொதுவாக வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் வந்து தமிழ் எழுத படிக்க தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பீக்கிங் போட்டுருக்கு, ஸ்பீக்கில் தமிழ் போட்டு, ஸோ எழுத தெரியும், ஸோ பேச தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட். நீங்கள் வந்து ரைட் வந்து இப்போ தமிழ், இங்கிலீஷ் ஸோ ரெண்டுமே வந்து உங்களால் எழுத முடியும். ஸோ ஸ்பீக்கர் வந்து தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டோட ப்ரூஃபும் வந்து நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும், ஜெராக்ஸ் நீங்கள் கொண்டு போகணும், சிக்னேச்சர் வந்து இதை இது பண்ணிக்கணும். சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 84 போஸ்ட் கொடுத்துருங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் இன்டர்வியூ தாங்க, நேராக போய் தான் நம்ம இன்டர்வியூ எழுத வேண்டியிருக்கும். இப்படிய மந்த்லி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 30,000 ருபீஸ் வந்து மந்த்லி அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன நீங்கள் ஜாபுக்கு வந்து என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதாவது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கலாம், இன்னொன்று பிபிஏ, எம்பிஏ ஸோ படிச்சிருக்கலாம், இன்னொன்று பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் ஓகே தான். ஸோ எம்பிஏ டூரிசம் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது படித்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதோட இயர்ஸ் பார்த்திங்கன்னா 27 இயர்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதாவது 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஸோ எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 33, 34 வயசுக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓபிசி பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா 3 வருஷம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இது செலக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல போஸ்ட் போடுவாங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஸோ கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. பொதுவாக வந்து அந்தந்த லாங்குவேஜ்காரங்களுக்கு வந்து அந்தந்த ஏரியாவுக்கு வந்து போடுறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோக்கல் லாங்குவேஜ் உள்ளவங்க லோக்கல் லாங்குவேஜ் தான் போடுவாங்க. ஸோ இது குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போத் வெர்பல் அண்ட் ரைட்டன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. Of local language like Tamil, Kannada, Malayalam is added advantage.
ஸோ லோக்கல் லாங்குவேஜ் இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ இது ஹிந்தி தெரியணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் ஓரளவு தெரிஞ்சாலே போதும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜோ நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அப்ளிகேட்டர்ஸ் தி அட்வர்டைஸ்மெண்ட் கம்ப்ளீட் இன் ரெஸ்பெக்ட். ஸோ உங்களுடைய எல்லா காப்பீஸ், அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அட்டாச்டட், அதாவது கையில் சிக்னேச்சர் போட்டு வந்து நீங்கள் ஒரு காப்பி வந்து நீங்கள் அவங்க ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டியது இருக்கும். அதாவது உங்களுடைய இது அமௌண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது சேலரி பெர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 3000 கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி அலவன்ஸ் வேறு. ஸோ பெர் டேக்கு 350 ரூபா கொடுக்குறாங்க. லோடிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 240. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. இப்போ இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆன உடனே நீங்கள் டிடி வந்து ஒரு 25,000 டிடி டெபாசிட் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டி அமௌண்ட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் இது தான். ஸோ டிடி 25,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த வேலையை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஓகேனா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகேனா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம இப்போ இன்டர்வியூ போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டே பண்ணுறது எதுக்குமே வந்து அவங்க வந்து அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதுவுமே வந்து அவங்க சைட்லேருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளாக ப்ரைவேட்டாக நம்மளாக ஜாப் தேட போகிற மாதிரி. ஸோ உங்களுக்கான தங்குற இடம், ஸோ சாப்பிட்ற இடம், ப்ளேஸ் போயிருந்தோம் நீங்களே தான் பார்த்துக்கணும். அதுக்கான எந்த செலவும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ 6A த ரெண்ட் ட்ரீ பிளேஸ் நம்பர் 9 MC நிக்கோலஸ் ரோட், சேட்பேட், சென்னை 6,31,000. ஸோ 25/4/2026, 27/4/2026 அண்டு 28/4/2026 இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 25,000 வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். இது பார்த்திங்கன்னா காலையில் வந்து 10:30 வந்து 5:30 வரைக்கும் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஓடி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். உங்களுடைய no case of extension of interview date, candidates will have to arrange their own stay and food. ஸோ உங்களுடைய இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வரீங்க அப்படிங்கிறனால அவங்க வந்து எந்த ஒரு சாப்பாடு, ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதை அலோன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வேலைவாய்ப்புகள் தகவல் வந்து கொண்டு வரும். நன்றி.